ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு போனாஸ் கேவனம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அருமையான ஒரு சைட் டிஷ் வெரைட்டி பார்க்கலாம். அதாவது சேனக்கிழங்கு, கருணக்கிழங்குன்னு சொல்லலாம். சேனக்கிழங்குல குச்சி வறுவல், அதாவது நைஸா வந்து ஜூலியன்ஸ் அப்படிம்பாங்க. அது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு அப்புறம் அரிசி மாவு, கடல மாவு, உப்பு மிளகா அப்படியே பெருங்காயம் போட்டு பிசிறிட்டு அது ஊற வைக்க வேண்டியதில்லை, அப்படியே பிசிறிட்டு எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். அது வெறுமையா கூட சாப்பிடலாம் ஸ்நாக் மாதிரி. இல்லை வந்து நம்ம சாதம் சாப்பிடும்போது சாம்பார் சாதம், வத்தக்குழம்பு சாதம், ரசம் எதுக்கு எடுத்தாலுமே நல்லாவே வந்து மேட்ச் ஆகிடுது. எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணலாம் வாங்க சொல்லித்தரேன். இப்போ நம்ம இந்த சேனக்கிழங்கை பீல் பண்ணிட்டு சின்ன சின்னதாக மெல்லிசா நறுக்கலாம். அது எப்படி இப்போ நறுக்கலாம்ங்கிற உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. பீல் பண்ணிட்டு காமிக்கிறேன். சேனக்கிழங்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பீல் பண்ணிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து சும்மா கொஞ்சோண்டு புளி, நம்ம வந்து யூஸ்வலாக சேனக்கிழங்கு பண்ணோம்னா கொஞ்சம் புளி போடுவோம் இல்லையா, நாக்கில் அரிக்காமல் இருக்கிறதுக்கு. அதுக்காக வந்து சும்மா ஒரு சொட்டு புளி வச்சிருக்கேன். இதை வந்து தண்ணியில் போட்டு கரைச்சிடுறேன். நம்ம வந்து இதை பொடி பொடியாக நறுக்கி இதில் தான் போட போகிறோம், தண்ணியில் போட போகிறோம். இந்த மாதிரி மேட்ச் ஸ்டிக் மாதிரி இருக்கும், அது மாதிரி நறுக்கிக்கோங்க. நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு பார்த்தீங்கன்னா இது எப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா, இது ஒரு நல்ல மெத்தடு. பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒன்று ஒரு 2, அது பெரிய ஸ்பூன், இது ஒரு 2 டேபிள் ஸ்பூனு ப்ளஸ் ஒரு கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம எடுத்துக்கிறேன். கடல மாவு, இது சும்மா நான் வீட்டில் அரைச்சின்னு வந்து வைக்கிறது தான் கடல மாவு. ஒரு பாதி அளவுக்கு அரிசி மாவு போட்டால் போகிறோம். ஸோ 2க்கு கொஞ்சம் கூட போட்டிருக்கோம். ஸோ இது 1 போட்டிருக்கேன். சும்மா இது கொஞ்சம் உண்டு. இதில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் போடலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். இந்த பாருங்க, 1 ஸ்பூன் போடும். இப்போ இதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம எவ்வளோ காய் எடுத்து வச்சுக்கோம் அதுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் வந்து உங்களோட கண்ணளவாக பார்த்து அப்ராக்சிமேட்டாக போட்டுக்கலாம். இந்த காய் இது ஏன்னா நம்ம காயில் எது வரைக்கும் உப்பெல்லாம் எதுவும் போடல, இந்த மாவுலேயே போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் மிளகாய் பொடி, காரம் வந்து அவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் அந்த ஓரளவுக்கு போட்டிருக்கேன், ஒரு ஃபுல் ஸ்பூன் வரும்னு நினைக்கிறேன், போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் பெருங்காயப்பொடி கலந்துக்குவோம். ஏன்னா சேனக்கிழங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கிழங்கு வெரைட்டி இல்லையா, கண்டிப்பாக அதுக்கெல்லாம் கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டால் அந்த வாயு எடுத்துரும், அதுக்காக தான். இது இந்த மாதிரி நல்லா கையால் வெறும்னா கலந்து விட்டுக்கோங்க நல்லா. அல்லது இப்போ இந்த மாதிரி கட் பண்ணது இந்த ரெடியாக இருக்கு பாருங்க. இது என்ன பண்ணலாம்னா, எடுக்கும்போது நீங்கள் ஏதாவது 1 2 ஒட்டின்னு இருந்தால் கூட அதை பிரித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா ஜஸ்ட் பிரித்து விட்டுக்கலாம். இது பாருங்க, மெலிசு மெலிசாக இருக்கு பாருங்க. மாதிரி கரட்டி வச்சிருக்கேன். தண்ணியிலேருந்து எடுத்து இதில் போட்டு அப்படியே வந்து கரட்டி வச்சாச்சு. போடும்போது இந்த கையால் உதிக்கிட்டே போடுங்க. தண்ணியிலேருந்து எடுத்து இது போட்டு கரட்டிக்கோங்க. ஒரு தடவைக்கு எவ்வளோ போடணுமோ அதை எடுத்து நீங்கள் வந்து போட்டு கரட்டி வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை கூட போட்டோம்னா எல்லாத்துலேயுமே நல்லா பதிவாகும். அடுத்த வந்து கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலை மறந்துட்டேன் ஆக்சுவலாக. அதையும் போட்டுட்டு காயோடு சேர்த்து போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்க, முக்கால்வாசி எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. இது வந்து ஒரு 400 கிராம் வாங்கியிருக்கேன் நான். இப்போ இதில் சாதம் விட்டு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு குழம்பு பண்ணியிருக்கேன். அது என்னன்னா, மொச்சக்கொட்டை இருக்கு இல்லையா, இப்போ பச்சை மொச்சை கிடைக்கிறது பாருங்க, அந்த உரிச்சு பண்ணுறோம் இல்லையா பட்டாணி மாதிரி, அந்த மொச்சக்கொட்டையையும் கத்திரிக்காயும் போட்டுட்டு
கொஞ்சம் தேங்காய் மிளகா கொஞ்சம் கசகசா அரைச்சி அதில் வந்து விட்டுருக்கேன். ஸோ இது அந்த குழம்பு ரொம்பவே நல்லா இருக்கு. அந்த குழம்புக்கு இதை போட்டு சாப்பிட்டோம்னா இதையும் தொட்டுண்டு செம்ம மஜாவா இருக்குங்க. அருமையான குழம்பு, கத்திரிக்காய் மொச்சை கொட்டை குழம்பு, சேனக்கிழங்கு குச்சி வறுவல். ஏற்கனவே இந்த சேனக்கிழங்கு வந்து கட்லெட் பண்ணி நான் ஜெயா டிவியில் வந்து பண்ணியிருந்தேன் லாஸ்ட் இயர். அதை கூட நான் என்னோட இதுலேயே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். சேனை கட்லெட்னு போட்டு நான் ஜெயா டிவியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். அது கூட பாருங்கள், அந்த சேனக்கிழங்கு கட்லெட்டும் வந்து கொஞ்சம் குயிக் வெர்ஷனாக இருக்கும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அது கூட சேனக்கிழங்கு வந்து மிச்ச கிழங்கு மாதிரி நம்ம பயப்பட வேண்டியதில்லை, உருளைக்கிழங்கு மாதிரி பயப்பட வேண்டியதில்லை. சேனக்கிழங்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம பயப்படாமல் சாப்பிடலாம். இப்போ வந்து ஒரு குயிக் கறி, அது 30 செகண்ட்ஸ்க்குள்ள ஒரு கறி. அது என்ன அப்படின்னா, ஒரு 10 நம்பர் 10 அப்படி இருக்கு இல்லையா, அந்த 10ல் 1 பிரச்சனை எவ்வளோ? 9ங்கிறீங்களா? இல்லைங்க, 10ல் 1 பிரச்சனை 0ங்க. 10 அதில் 1 எடுத்துட்டீங்கன்னா 0. இது எப்படி இருக்கு? டென்ஷன் ஆயிட்டீங்களா? இப்ப பார்த்த இந்த சேனக்கிழங்கு குச்சி வறுவல் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.